Taste Daily. Taste the Daily. தமிழகத்திற்கு கல்வி நிதி அளிக்காத மத்திய அரசை கண்டித்து சென்னையில் திமுக மாணவர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹிந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தமிழகத்திற்கு கல்வி நிதியை அளிக்காத மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களின் மாணவர் அமைப்பினர் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, இந்த போராட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன? முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். தேசிய கல்விக் கொள்கையையும் மும்மொழி கொள்கையையும் ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்விக்கான நிதியை தர முடியும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் தொடர்ந்து அதற்கான கண்டனங்கள் எழுப்பி வந்த நிலையில் அது தொடர்பாக போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாட்டிற்கு இந்த கல்வி நிதியை தர மறுக்கும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் சைதாப்பேட்டை பனகல் மாலை பகுதி, அடையார் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் மாணவர் அணி அமைப்பினர் சார்பில் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பஜார் சாலை, ஜீன் சாலை பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோருடன் இணைந்து இந்த மாணவர் அணி அமைப்பினர் சேர்ந்து மத்திய அமைச்சகம் சார்பில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, அதாவது தேசிய கல்வி நிதியை தர மறுக்கக்கூடிய அந்த மத்திய அமைச்சரை கண்டித்து தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி இந்த கல்வி நிதியை கொடுக்கும் வரை திமுக மாணவர் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஹிந்தியை ஏற்க மாட்டோம் என்றும் தமிழுக்கு முக்கியத்துவம் தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்றும் தங்களது கண்டன கோஷங்களை எழுப்பி கையில் பதாகைகளை ஏந்தியவாறு சைதாப்பேட்டை பனகல் மாளிகை பகுதியிலிருந்து பஜார் சாலை வழியில் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக நடந்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பதாகைகளையும் கொடியையும் ஏந்தியவாறு இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரேவதி. Taste the Daily.